காளியம்மாள் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரை திமுகவிற்குள் இழுக்க சென்னையை சேர்ந்த 2 எழுத்து இனிஷியல் அமைச்சர் முயற்சி செய்கிறார் என்று தகவல் வெளியாகி உள்ளது. நீங்கள் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர், உங்களுக்கு நல்ல வாய்ஸ் இருக்கிறது, பிரபலமாகவும் இருக்கிறீர்கள், கட்சிக்கு வாங்க என்று காளியம்மாளிடம் பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் காளியம்மாள் கேட்கும் ஆஃபர் அவரிடமிருந்து கிடைக்கவில்லையாம். இன்னொரு பக்கம் காளியம்மாளை தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கும் அழைத்து உள்ளாராம். அந்த கட்சியில் புதிதாக இணைந்த ஆதவ் அர்ஜுனா, உங்களுக்கு பிரச்சார குழு தலைவர் பதவி தருகிறோம், தேர்தலில் போட்டியிடலாம், எம்எல்ஏ பதவி கிடைக்கும், தேர்தல் நிதிக்கு கண்டிப்பாக செலவு செய்ய பணம் தருகிறோம் என்று ஆதவ் அர்ஜுனா பேசியுள்ளாராம். ஒருவேளை நீங்கள் எங்கள் கட்சிக்கு வரவில்லை என்றால் சீமான் போல தனிக்கட்சி தொடங்குங்கள், உங்கள் கட்சியிலிருந்து ஏற்கனவே பலர் வெளியேறுகிறார்கள், அவர்களை வைத்து தனிக்கட்சி தொடங்குங்கள், அதன் பின் தமிழக வெற்றிக் கழகமுடன் கூட்டணி வையுங்கள் என்று காளியம்மாளுக்கு ஆதவ் அர்ஜுனா ஐடியா தந்து உள்ளாராம். இன்னொரு பக்கம் இத்தனை காலம் திமுகவை எதிர்த்துவிட்டு அவர்களுடன் சேர்ந்தால் சிக்கல் ஆகும் என்பதால் அதிமுகவுடனும் பேசி பார்க்கலாம் என்று காளியம்மாள் பேசி உள்ளாராம். ஆனால் அதிமுக பக்கத்திலிருந்து பெரிதாக ரெஸ்பான்ஸ் இல்லை. இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க எடப்பாடிக்கு நேரம் இல்லாததால் காளியம்மாள் உடன் பேச நேரம் ஒதுக்கவில்லை, பெரிதாக அதில் பதிலில்லை என்று கூறப்படுகிறது. இன்னொரு பக்கம் திமுக தரப்பில் இன்னொரு அமைச்சரை அணுகியுள்ளார் காளியம்மாள். அந்த இளம் அமைச்சரை சந்தித்து காளியம்மாள் எம்பி சீட்டு கேட்டுள்ளார். ஆனால் அமைச்சர் மறுத்துவிட்டார். வாரிய தலைவர் பதவி வேண்டுமானால் வாங்கி தருகிறேன், பெரிய பதவி தந்தால் இத்தனை நாட்கள் திமுகவை எதிர்த்தவருக்கு திமுகவிலேயே பதவியா என்று கேட்பார்கள், வேண்டுமென்றால் வாங்க என்று காளியம்மாளிடம் பேசியுள்ளார். இப்படி பல இடங்களில் இருந்து காளியம்மாளுக்கு அழைப்பு வந்துள்ளது. அவரும் பல இடங்களில் பேசி வருவதால் விரைவில் காளியம்மாள் கட்சியில் இணைந்தார் என்ற ஃபிளாஷ் நியூஸ் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. காளியம்மாள் பற்றி சீமான் பேசியதும், இதைத் தொடர்ந்து காளியம்மாள் வெளியேறியதும், இப்போது அவர் வேறு கட்சிக்கு போக முயல்வதும் அரசியல் சூழலில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கீழே கமெண்ட் செய்யுங்கள்.